வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொட்டேட்டோ பாப்ஸ். இந்த பொட்டேட்டோ பாப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இது மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 7 பல் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பொட்டேட்டோ பாப்ஸ்க்கு தேவையான அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். அதோட மைதா 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் 1½ டீஸ்பூன், உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லைங்க, ஏன்னா அந்த உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்க்கு தேவையான பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொட்டேட்டோ பாப்ஸ் மிக்ஸை வந்து இது மாதிரி சின்ன பால் சைஸ்க்கு உருட்டி எடுத்து அதை இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி அதை மிதமான ஹீட்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ பாப்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க, ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து எண்ணெயை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா கருகிரும், மேலே உள்ளே வந்து வேகாது உங்களுக்கு. இது மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த பொட்டேட்டோ பாப்ஸ் வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா இது மாதிரி பண்ணலாம் நீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸோடு கோட் பண்ணது வந்து அருமையாக நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஆகும். அதோடு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் இந்த பொட்டேட்டோ பாப்ஸ். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த பொட்டேட்டோ பாப்ஸ்க்கு ஒரு கொரியாண்டர் சட்னி இல்லைன்னா ஒரு மின்ட் சட்னியோட கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.